பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் போர்க்கால ஒத்திகை. இரவில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மின்தடை செய்து பயிற்சி. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா ஆரம்பத்தில் இழப்புகளை சந்தித்ததாக முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் பேட்டி. தந்திரங்களை மாற்றிக்கொண்டு மே 7 முதல் 10ஆம் தேதி வரை பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்களை தாக்கியதாகவும் விளக்கம். இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறி வரும் நிலையில் பரபரப்பு தகவல். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா மீது ஒரு தோட்டா சுடப்பட்டால் அதற்கு பீரங்கி குண்டுகள் மூலம் பதிலளிக்கப்படும் என எச்சரிக்கை. குங்குமம் என்பது இந்திய பெண்களின் வீரத்திற்கான அடையாளம் என்றும் ஆவேசம். மதுரையில் 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரம்மாண்ட ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு. மதுரை மாவட்டம் பந்தல்குடி கால்வாயில் நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வரின் ரோட் ஷோ காரணமாக கால்வாய் திரைச்சீலை வைத்து மறைக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் ஆய்வு. மதுரையில் தனது சகோதரர் மு.க. அழகிரியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. பழங்காநத்தம் பகுதியில் உள்ள மு.க. அழகிரியின் வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்து பேச்சு. மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது திமுக பொதுக்குழு. கலைஞர் திடலில் 30 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட அரங்கம் அமைப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் உயிரிழப்பு. சிறுநீரகம், நுரையீரல் பாதிப்பும் உயிரிழப்பிற்கு காரணம் என சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாட்டில் கொரோனா பரவும் சூழலில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்றுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய மருத்துவ ஆய்வை பற்றி அமெரிக்காவில் கலந்து கொண்டு பேசியதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியம் விளக்கம். பயணத்தின் மொத்த செலவையும் அமெரிக்க உளவியல் மருத்துவர் சங்கமே ஏற்றுக்கொண்டதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பதிலடி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2வது நாளாக 11 மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை. ராமதாசுடன் மோதல் நீடித்து வரும் நிலையில் தனியாக கூட்டம் நடத்தும் அன்புமணி. ராமதாஸ், அன்புமணி இடையே சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட உள்ளதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. ராமதாஸ் கொஞ்சம் மனம் இறங்கி உள்ளதாகவும் விரைவில் அன்புமணியை சந்தித்து பேச உள்ளதாகவும் விளக்கம். அன்புமணி ஆதரவாளர்களாக உள்ள பாமகவின் 16 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 4 மாவட்ட தலைவர்களை நீக்கி ராமதாஸ் உத்தரவு. நீக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக தமது ஆதரவாளர்களை நியமித்து அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் இயல்பை விட 97% அதிகமாக கோடை மழை பொழிவு. சென்னையில் இயல்பை விட 129% கூடுதல் கோடை மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் விளக்கம். பள்ளிகள் திறந்த முதல் 5 நாட்கள் புத்தகப்பைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். மாணவர்களின் தனித்திறன்களை கண்டறிந்து ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துமாறும் முதலமைச்சருக்கு கோரிக்கை. வேலூரில் பச்சிளம் குழந்தையின் கைவிரலை தவறுதலாக கத்திரிக்கோளால் துண்டித்த செவிலியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை. குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செவிலியர் மீது போலீஸ் வழக்கு பதிவு.
இயக்குனர் சுசீந்திரனிடம் உதவி இயக்குனராக உள்ள நபரை கடத்திய வழக்கில் வழக்கறிஞர் உள்ளிட்ட 5 பேர் கைது. உதவி இயக்குனரின் காதலியை ஒருதலையாக காதலித்தவர் ஆள் வைத்து கடத்தியது அம்பலம். சென்னை சூளைமேட்டில் தொழிலதிபரை தாக்கி 20 சவரன் தங்க நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடித்த பெண் உல்லாசமாக இருக்க அழைத்துச் சென்று ஆண் நண்பர்களை வைத்து தாக்கி கைவரிசை. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை வென்றார் தாய்லாந்தைச் சேர்ந்த சுச்சாட்டா ஸ்வாங்ஸ்ரீ. ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலக அழகி போட்டியில் மிஸ் இந்தியா நந்தினி குப்தாவுக்கு ஏமாற்றம். மகன் யாத்ரா பள்ளிப்படிப்பை முடித்து பட்டம் பெற்ற புகைப்படங்களை பெருமையுடன் பகிர்ந்த நடிகர் தனுஷ். ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் மகனை ஒன்றாக கட்டி அணைத்தபடி இருக்கும் புகைப்படம் வைரல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றார் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ். 56.46 வினாடிகளில் இலக்கை எட்டி அசத்தல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் 400 மீட்டர் ரிலே ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்றது இந்திய அணி. இந்தியா சார்பில் 18 வயதான தமிழகத்தைச் சேர்ந்த அபிநயா ராஜராஜன் அசத்தல் ஓட்டம். ஐபிஎல் தொடரின் 2வது தகுதிப் போட்டியில் மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் ஞாயிற்றுக்கிழமை மோதல். இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்ளப் போவது யார் என எகிரும் எதிர்பார்ப்பு.